சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த ஒரு 3 மாதம் வந்து உங்கள் பயிரை காப்பாற்றுங்கிறது நாட் ஈஸி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரைனிங் செஷனை நான் வச்சுருந்தேன். ஸோ ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவை அன்றைக்கி அதில் ஒரு 5-6 கண்டென்ட் சொன்னேன். சரி, இதை வந்து மக்களுக்கு வீடியோவை போட்டால் ட்ரைனிங் வராதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ நான் நினைஞ்சிருக்கேன். ஸோ வெயில் கால காய்கறிகள் பயிர் மற்றும் பயிர் மேலாண்மை, பர்டிகுலர் காய்கறிகள் பயிர் மேலாண்மை என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலமாக வந்து வெயில் காலத்தில் உங்கள் பயிரை தற்காத்துக்க முடியும். ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணாத அவாய்ட் பண்ணலாம், என்ன விஷயங்கள் வந்து இன்டியூஸ் பண்ணணும். ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த சம்மர் பீரியடில் வந்து காய்கறிகள் உற்பத்தியை எந்த மாதிரி நோக்கி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சர்ச்சோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்ல காத்துக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார், யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொல்ல மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலங்களில் காய்கறி பயிர்கள் மேலாண்மை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வெயில் காலம் வந்துட்டாலே ஒரு 5 பிரச்சனை வந்து தளர்ந்துருச்சு ஆடும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி தண்ணி கட்ட வேண்டியிருக்கும், செடி சீக்கிரம் காஞ்சி போகும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் நோய் தாக்குதல் ரொம்ப இருக்கும். சார்ந்து பூச்சியான இந்த ஏஃபிட்ஸு, மீலிபக்கு, ஜாசிட்ஸு, ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளைக்கொசு, பச்சை பூச்சி நிறைய தொல்லை பண்ணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சனை வரும், சரியாக மகசூல் எடுக்க முடியாது, காய் ஹீட்டுக்கு வெம்பி போகும். இது மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். விவசாயிகள் நமக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நம்ம கரெக்டாக ப்ரிகாஷன்ஸாக சரி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக அதை வந்து வெளியே வந்துட முடியும். ஓகே, இதெல்லாம் வந்து எப்படி ஒரு சேர மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் தெரியும், தெரியாமலாம் இல்லை. நீ என்ன புதுசாக சொல்கிறியா அப்படின்னு கேட்கறதுனா ஸோ இந்த மெத்தடெல்லாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது. ஸோ சில விஷயங்கள் மாற்றுறது மூலமாக வந்து இதோட ஆப்டிமம் யூசேஜை வந்து உறுதிப்படுத்தி அது மூலமாக வந்து காய்கறிகள் மகசூலை இழப்பை குறைக்கிறத வந்து உறுதி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்பர் 1 வந்து அதிகமாக வந்து ஹீட் உருவாகிறதுனால, ஸோ சாயிலையும் ஹீட் அதிகமாகும், மேலேயும் ஹீட் அதிகமாகும், பிளான்ட் நடுவில் இருக்கிறதுனால கீழேருந்து ஹீட் வரும், மேலேருந்து ஹீட் வரும், நடுவில் பிளான்ட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம், அதாவது சீக்கிரமாக தண்ணி ஆவியாகி பயிர் வந்து சுருங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஸோ தண்ணீர் வந்து நார்மல் முறையோட வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டிங்கன்னா தண்ணி இருந்தால் அதிகமாக தண்ணி கட்டுங்க. அப்புறம் சரியான அளவு தான் தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தண்ணி தான் கட்ட மாதிரி உங்களுக்கு இடம் இருந்து தண்ணி இருந்து அப்படின்னா பரப்பளவை குறைச்சிக்கோங்க. இனி நீங்கள் பயிர் பண்ண போகிறீங்கன்னா வழக்கமாக இதுக்கு முன்னால் ஒரு 2 ஏக்கரா 1 ஏக்கரா 2 ஏக்கரா பயன் பண்ணிங்க அப்படின்னா இனி 1.5 ஏக்கராவோ 1.25 ஏக்கராவோ சுருக்கிக்கோங்க. ஏன்னா ஈவன் காலங்களில் அதிகமாக வந்து மழைப்பொழிவுங்கிறது சம்மர் ரைன்ஸ் எப்போயாவது தான் வரும். இனி வந்து பருவமழைங்கிறது இன்னொரு 3 மாதத்துக்கு பெருசாக இருக்காது. சம்மர் ரைன் வந்தால் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஸோ இருக்கிற தண்ணி வச்சு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி லேண்டோட பரப்பளவை குறைச்சிக்கோங்க. இன்னொன்று, ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டிங்கன்னா இனி வந்து ஒரு மாதத்துக்கு 5 தண்ணி கட்டிங்கன்னா இனிமேல் மாதம் ஒரு 7 தண்ணியோ 8 தண்ணியோ இல்லை 10 தண்ணியோ எந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி கட்ட முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி கட்டுங்க. ஏன்னா பிளான்ட் அந்த ரிஜிடிட்டியாக இருந்தால் தான் பூக்கிற காய்களோட ஹார்மோன் செக்ரிகேஷன் கரெக்டாக இருந்து பூ பிஞ்சிலேருந்து காய்கள் உதிராமல் இருக்கிறத வந்து உறுதி பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 2வது விஷயம், சாரஞ்சு பூச்சிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து வைரஸ் நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வெயில் காலம் வந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சிலிக்கா பேஸு உரங்கள், லிக்விட் சிலிக்காஸ் இருக்கு இல்லையா, சிலிக்காலே பார்த்தீங்கன்னா SiO2லே வந்து லிக்விட் சிலிக்கா வந்து கோத்ரேஜில் ஆர்கன் ஆக்சைடு 20% இருக்குது, அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இல்லை லிக்விடில் இருக்கக்கூடிய வெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம், சிலிக்காவில் இருக்கக்கூடிய வெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இதில் OS ஆர்த்தோசிலிசிலிகாஸ்ன்னு சொல்லக்கூடிய UPL கைனக்ஸா அது வந்து 0.01% தான். ஆனால் அதை விட கோத்ரேஜ் இருக்கக்கூடிய ஆர்கன் ஆக்சைடுங்கிறது 20% சிலிக்கா இருக்கக்கூடிய. ஸோ சிலிக்கா வந்து ஒரு தாவரத்தோட மேல் பகுதியில் வச்சுக்கிறது மூலமாக ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் ஏஜென்ட் ஒர்க் பண்ணும். அதாவது தாவரத்தோட மேல் பகுதியில் கோட்டிங் மாதிரி இருந்து அதிகமான தண்ணிகள் ஆவியாகி போகிறத வந்து குறைக்கும். அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா சிலிக்கா வந்து பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், நிறைய இடங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால பூச்சி நோயோட தாக்குதல் அப்படிங்கிறது உள்ளே வராது. சாரஞ்சு பூச்சிகள் வந்து இளமேல இருந்து கடிச்சு உறிஞ்சிருந்தால் அதிகமாக அதோட வேலைகள். ஸோ சிலிக்கா வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக வந்து சாரஞ்சு பூச்சியோட எண்ணிக்கை வந்து குறைக்கிறதுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 3வது விஷயம் அப்படிங்கிறது பூ பிஞ்சு கொட்டுறது, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரலாக வந்து உள்ளே வந்து அழுத்துறது அப்படின்னால வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உருவாகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரான ப்ராப்பர் டைமில் வந்து பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்னு சொல்லக்கூடிய தாவர வளர்ச்சி ஊக்கிகளை வந்து சரியான டைமில் நம்ம கொடுக்கணும். ஆகச்சிறந்த ஸ்ட்ரெஸ் நிவாரணி அப்படிங்கிறது ஒரு தாவரத்துக்கு கடல்பாசி உரங்கள் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சரியான கடல்பாசி உரங்கள் இப்போ நம்ம வழக்கமாக யூடியூப்ஸில் ஃபாலோ பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து பயோகோல்டு கொடுக்க சொல்லுவோம். அது வந்து மேண்டேட்டரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி கடல்பாசி உரங்கள் நல்ல கான்சன்ட்ரேட்டராக, நல்ல பவர் உடையதாக, நல்ல ஓரளவுக்கு நல்ல ஆப்டிமம் ரேட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் குவாலிட்டி கம்பெனியெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் அடிக்கிறது மூலமாக கடப்பாசி உரங்கள் மூலமாக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ணும். அது மூலமாக பூ பிஞ்சு கொட்டை பிரச்சனைகள், அபார்ட் ஆகிறது, அதிகமாக வந்து பாலினேஷன் பிரச்சனை குறையிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது
வைரஸ் நோய் உருவாகுது. வைரஸ் நோய் அப்படிங்கிறது ஒரு நோய், அது பரப்பக்கூடியது வந்து சார்ந்து பூச்சிகளோட தொலை தான். ஸோ சார்ந்து பூச்சிகள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வைரஸ் நோயை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ வைரஸ் நோயை பரப்பக்கூடிய ஒயிட் ஃப்ளைஸ் ப்ளஸ் வந்து த்ரிப்ஸ், மைட்ஸ் சொல்லக்கூடிய இந்த 3 வகையான சார்ந்து பூச்சிகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வைரஸ் நோயை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ கரெக்டான நியூட்ரியன்ஸை ப்ராப்பராக 14 நியூட்ரியன் இருக்க மாதிரி உரங்களையும் ப்ளஸ் வந்து சீவீடு மாதிரி ஃபெர்டிலைசர்ஸையும் நீங்கள் கொடுக்கறது மூலமாக தாவரம் வந்து ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகாமல், தாவரம் ஈஸியாக வந்து நோய் எதிர்ப்பு திறனோட வைரஸ் நோய்க்கு உள்ளாகாமல் கொண்டு போகிறது வந்து உறுதி பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறது மூலமாக வெய்ய காலங்களில் உங்கள் பயிர்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தும் ப்ளஸ் வந்து வெய்ய காலத்தில் உங்கள் பயிர்களை இந்த சம்மரோட தாக்குதலிருந்தும் வெளிக்கொண்டு வந்து பயிர்களை மகசூல் நோக்கி திருப்பி விட்டு அதிகப்படியான மகசூல் எடுக்கிறது வந்து உறுதி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க இந்த சம்மரில் வந்து எப்படி உங்கள் பயிரை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகளை ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி முறைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மெத்தட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மருந்து என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு கூட பார்த்துருக்கோம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் முழுக்க விவசாயிகளை வாட்ஸ்அப் குழுக்களை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ப்ளஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் சீசனில் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீமியம் மெம்பர்ஷிப், நான் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் அதை நீங்கள் அறிஞ்சிக்கிறது மூலமாக வந்து டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24/7 உங்களுக்கு வந்து விவசாய சம்மந்தப்பட்ட டவுட்டு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக www.pachadon.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பர்சனல் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் விவசாய சம்மந்தப்பட்ட எல்லா தகவலையுமே உங்களுக்கு தெளிவாக PDF வடிவில் கொடுத்துருக்கோம். என்னென்னைக்கு தண்ணி கட்டணும், எப்போ தண்ணி கட்டணும், எப்போ உரம் போடணும், என்ன மருந்து, கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து PDF இருக்குது. இது மாதிரி டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.